வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன் பை ஒன் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். இதை சம் பாருங்க. வாட்டர் இஸ் flowing at the rate of 15 km per hour through a cylindrical pipe of diameter 14 cm into a rectangular tank which is 50 meter long and 44 meter wide. In how many hours will the water level in the tank rise by 21 cm? 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு உருளை வடிவ குழாய் வழியே தண்ணீரை மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் 50 மீட்டர் நீளமும் 44 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வக வடிவ தொட்டிக்குள் செலுத்தினால் தொட்டியில் 21 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தண்ணீர் நிரப்ப எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு ரெக்டாங்குலர் டேங்க் இருக்கு. இதுல ஒரு சிலிண்ட்ரிக்கல் பைப்பு வழியாட்டு என்ன தண்ணி செலுத்துறாங்க. தண்ணியோட வேகம் பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே பாத்தீங்கன்னா மீட்டர்ல இருக்கு. இங்க 50 மீட்டர் 44 மீட்டர் இருக்கு. ஹைட் மட்டும் சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ இதை நம்ம மீட்டர்ல மாத்தணும் அப்படின்னா 0.21 மீட்டர்னு வரும். இந்த ஸ்பீடையும் மீட்டர்ல மாத்தும். 15 கிலோமீட்டர் பெர் ஹவரா 15,000 மீட்டர் பெர் ஹவர்னு மாத்தலாமா? சரி, இந்த தண்ணி எதுல விழுது அப்படின்னா இந்த டேங்க்ல விழுது. இந்த டேங்க்ல விழுது. இந்த டேங்க் 50 மீட்டர் லாங், 50 மீட்டர் லாங், 44 மீட்டர் வைடு, 44 மீட்டர் வைடு. என்ன கொஸ்டின் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா 21 சென்டிமீட்டர் ஹைட் ரேஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 21 சென்டிமீட்டர் ஹைட் எடுத்துக்கலாமா? 21 சென்டிமீட்டர் அப்படிங்கிற போது 0.21 மீட்டர் அப்படி இருக்கும். ஸோ இதை வச்சு இந்த டேங்கோட வால்யூம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். 50 இன்டு 44 இன்டு 0.21. இதை பாருங்க, 44 இன்டு 5 20 2 220 கூட 0 வரும். அடுத்து 0.21 போட்டோம் அப்படின்னா 2200 004 4 00264 462 வரும். இந்த 462 அப்படிங்கிறது எதோட வால்யூம்னா இந்த தொட்டியோட வால்யூம், அதாவது ரெக்டாங்குலர் டேங்கோட வால்யூம் தான் இந்த 462. இதே அதே மாதிரி நம்ம இந்த பைப்போட வால்யூமும் கண்டுபிடிச்சு ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவு மணி நேரத்துல அது நிறையுது அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ பைப்போட வால்யூம் பார்ப்போம். பைப் சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கு. சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஹைச். சிம்பிளாட்டே ஹைட் அப்படிங்கிறது என்னது? ஹைட் அப்படிங்கிறது இந்த 15,000 மீட்டர் பர் ஹவர். இந்த ஸ்பீடை தான் நம்ம ஹைட்டா எடுத்துக்கணும். நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காண்டா. சிம்பிளாட்டே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதோட ஹைட்டு அப்படிங்கிறத நம்ம ஸ்பீடா எடுத்துக்கலாம். ஸ்பீட் என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதுக்குள்ள டைம். ஸோ அது நம்ம ஹைட்டா எடுத்துக்கலாம். பை ஆர் ஸ்கொயர் ஹெச் 22/7. இந்த ஆர் ரேடியஸ் எவ்வளோ? ரேடியஸ் பார்த்தீங்க டயமீட்டர் 14 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் வரும். 7 0.07 மீட்டர்ல வரும். இன்டு 0.07. ஹைட் பார்த்தீங்கன்னா 15,000. 1 5 2 3. ஸோ நம்ம 1000 இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 0 மல்டிப்ளை பண்ணா இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆயிரும். மல்டிப்ளை பண்ணா 0.7 வரும். 0.7 இன்டு 15 இன்டு 22. 22 இன்டு 15 10 மிச்சம் 1 11 22 0 3 330 0.7 மல்டிப்ளை பண்ணோம்னா 0 21 மிச்சம் 2 23 231. அதாவது இது எதோட வால்யூம் அப்படின்னா அந்த சிலிண்ட்ரிக்கல் பைப்போட வால்யூம் தான் இந்த 231. இப்போ இந்த கண்டெய்னர் அந்த டேங்கோட வால்யூமும் இந்த சிலிண்டரோட வால்யூமும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு நேரத்துல அந்த தண்ணி 21 சென்டிமீட்டர் நிரம்பும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி 462 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். டிவைடட் பை 231 கேன்சல் பண்ண அப்படின்னா 2. ஸோ 2 மணி நேரத்துல அந்த கண்டெய்னர் 21 சென்டிமீட்டர் ஹைட்டை ரீச் ஆயிரும். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் பில இருக்கு.
2 ஹவர்ஸ். அவ்வளவுதான் சிம்பிள்.